இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்களே சார். பாராளுமன்றத்தை வந்து முற்றுகிறது, அது பிரசிடென்ட் ஆளுக்கூட போகிறது. இதனால் இந்த அளவுக்கு அவங்களுக்கு கொந்தளிக்கிறது காரணம் பாருங்க. இந்த காக்ரோச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விளையாட்டாக ஒருத்தர் ஆரம்பித்து உடனே அது ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் டக்கு 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 ஆன்லைனில் ஆரம்பிச்சது இப்போ எங்கே வந்து நின்றுச்சு. அதெல்லாம் பாகிஸ்தானில் உட்காந்துட்டு செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த ஆளை வந்து அந்த ஆள் ஒன்றும் நம்ம நாட்டினுடைய மனிதன் இல்லை, அவன் ஒன்றும் தேசப்பிதா இல்லை, அவன் ஒன்றும் இந்த நாட்டுக்காக நல்லது செய்தவன் இல்லை, வெட்டியாக உட்காந்துட்டு இருந்த ஒருத்தன் தலைவனாக இருக்காங்கிற வரைக்கும் விட்டுக்கோங்க. யார் வேணாலும் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு 100 பேரையோ 200 பேரையோ அனுப்பிச்சிட்டு போய் ஒரு கலாட்டா பண்ண முடியும். நேற்றுக்கு ஒன்றுமே இல்லை, காலையில் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, வெறும் டியர் கேஸ் தான் அடிச்சிருக்காங்க. டியர் கேஸ் அடிச்சிருக்க உடனே அவன் கலைஞ்சு போயிட்டான். மத்தியானம் வந்து கோரிக்கை வைக்கிறான். நீட்டு பிரச்சனை ஏற்கனவே ஒரு லீக்குங்கிறது நடந்தது. அந்த 2வது முறையாக அது நடக்குது. போன முறை வந்து 2 வருஷம் முன்னாடி நடந்தது வந்து லீக் இல்லை, பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால் 1500 பேருக்கு இத்தனை மார்க் அதிகமாக கொடுத்தாங்கங்கிற பிரச்சனை. இந்த வாட்டி வந்தது என்ன அப்படின்னா, பேப்பரே லீக் ஆச்சு, இத்தனை பேர்கிட்ட போயிருக்குங்கிறது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியணும்னா, 2000க்கு முன்னாடி இந்த பேப்பரை கொடுத்து பாஸ் பண்ணுறதுங்கிறது வடக்கில் ஒரு கல்ச்சராகவே இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு கேஸாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மாறி அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே பேப்பர் வாங்கிட்டு தான், கொஷின் பேப்பர் வாங்கிட்டு தான் ஆன்சர் எழுதுகிறாங்க அப்படிங்கிறதும், ஜெனரலில் ஜம்ப் பண்ணி ஓடுற வீடியோஸ் எல்லாம் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க மாட்டின உடனே. இதெல்லாம் ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தபோதே நடந்த ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாமில் கூட இந்த பேப்பர் லீக்கேஜுங்கிற பிரச்சனை வரும். ஒரு 1400 பேர் எழுதணும், செலெக்ஷன் ஆகணும். அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்க. இப்போ நீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேருக்கு 24 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. மறு எக்ஸாம் நடந்தது. மறு எக்ஸாமில் கலந்து கொள்ளாமல் இருந்தது எனக்கு சரியாக தெரியும்னா 27,000 28,000 பேரோ தான் முதல் எக்ஸாம் எழுதினவங்களில் 2வது எக்ஸாம் எழுதலை. அவனுக்கு பேப்பரை பார்த்த உடனே பேன் ஆகி வச்சு ஓடி போயிட்டான், அல்லது உடம்பு சரியில்லை, வாட் எவர் இட் இஸ். மற்றவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன சதவிகிதம்? இதுக்கு எதுக்கு ஒரு போராட்டம்? இப்போ ராகுல் காந்திக்கு வேறு வேலை இல்லைன்னா யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் போராட்டத்துக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை ஒரு சுபாஷ் சந்திர போஸாக மனசில் நினச்சிக்கிட்டு, இந்த நாட்டில் மோடியை என்னால் எதிர்க்க முடியாது, எங்கள் அம்மாவாலையும் முடியல, என் தங்கச்சிக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த இளைஞர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து மோடியை அனுப்பிச்சி வச்சுட்டு என்னையை கொண்டாந்து உட்கார வைக்கணும். இது எப்படி நடக்கும்? பொங்கி எழுந்து செய்கிறவன் தான் உட்கார்றதுக்கு தானே நினைப்பான். நீங்கள் அண்ணாமலை இங்கே உழைச்சிட்டு இருந்தார், பிஜேபி உழைச்சிட்டு இருந்தது, அதிமுக உழைச்சிட்டு இருந்தது. சந்தில் வந்தது யார்? ஏற்கனவே 30 வருஷமாக ஊழியம் வாங்கி தமிழ்நாட்டில் உழைத்து கொண்டிருக்கிற அவங்க தானே வந்திருக்காங்க. விஜய்ங்கிற ஒரு கான்செப்டில் அப்படி தானே நடக்கும். ராகுல் காந்திகிட்ட கொண்டு வந்து தங்கத்தட்டிலையா கொடுப்பாங்க, நீங்கள் தான் எங்கள் நாட்டை காப்பாற்றணும், நாங்கள் மோடியை அனுப்பிச்சி வச்சிட்டோம். இது கூட தெரியாமல் அவர் ஒரு வன்முறையை தூண்டுற வேலையை பண்ணுறாரு. அர்த்தமே இல்லாமல். இப்போ நீட்டை எப்படி கேன்சல் பண்ண முடியும்? கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் எத்தனை பேருடைய வாய்ப்பு? தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இந்தியா பூரா விட்டுருங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. 6000 பேர் தான் மருத்துவம் படிக்க முடியும். மெத்த படித்தவன்னா என்ன, 98 99 வாங்கக்கூடியவன் கொழுத்த பணக்காரன். இவங்க 2 பேர் தான் படிக்க முடியும் அந்த 6000 சீட்டுக்கு. அப்படி இருந்தது. இப்போ 11,000 சீட்டாக மாறினாலும் 1.5 லட்சம் பேர் எழுதி 40,000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ அதில் அந்த 11,000ல் 85% சீட்டு இவங்களுக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிறவங்க இந்தியா பூரா போய் மருத்துவர் ஆக போகிறாங்க. இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குது. இதை போய் உட்காந்துட்டு நீட்டு வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், நீங்கள் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னும் அண்ணாமலை அதை பற்றி வாயை திறக்கல. ஏன்னா இப்போ அவர் தமிழன் ஆகிட்டார். தமிழன் ஆனதுக்கப்புறம் அவர் நீட்டை எதிர்க்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே அதையே சொல்கிறாங்க. புரிய மாட்டேங்குது. சரி, இதுக்கு வந்து ஒரு காக்ரோச்சு, ஒரு கரப்பாம்பூச்சின்னா ஃபினிட் எடுத்து அடிக்க வேண்டியது தான். பட் சயின்டிஸ்ட் வான்சூக்கியெல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அளவுக்கு என்ன சார் அந்த அளவுக்கு தெரியுது சார்? நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை முன்னிறுத்தி தான் எல்லாத்தையுமே பேசுவாங்க. இப்போ ஓபிஎஸ் நல்லவர், அவர் வீட்டில் எதுவுமே சரியில்லை, கூட இருக்கிறவங்க யாரும் சரியில்லை. ஓபிஎஸ்ஐ 3 முறை முதலமைச்சரானவர், இவரை நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவர் உள்ளே போய் என்ன டிமாண்ட் வைப்பார்? அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கிடணும், இவங்களை செக்ரட்டரி ஆக்கிடணும், நீங்கள் வெளில போய் உட்காந்துக்கணும். இதுதான் டிமாண்டாகவே வைப்பார் எடப்பாடி கிட்ட. சரிங்க ஓபிஎஸ், அவங்க பொதுச் செயலாளராகட்டும், நான் வெளில போய் உட்காந்துக்கிறேன் சொல்ல முடியுமா? அப்போது ஒரு நல்லவனோ அல்லது பேர் இந்த ஆள் முரண்பட்டு எத்தனை கருத்துக்கள் சொல்லியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த இவரையை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, ஒரு ஆளை முகமுடி மாதிரி இந்த கொரில்லா ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க,
தீவிரவாதத்தில் பெண்களை முன்னிறுத்தி பின்னாடியிலேருந்து துப்பாக்கியால் சுடுற பேடித்தனம், அது மாதிரி இதில் என்ன பண்ணுறது, ஒரு நல்லவனை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இவங்க வந்துடுறது. இதுக்கெல்லாம் பிரயோஜனமே இருக்காது.